சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தேங்காவே சேர்க்கலை. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப சுவையாக இருந்தது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 6 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 3 தக்காளி பழம், ஒரு 50 ml தயிர் சேர்த்துருக்கேங்க. புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மையும் சுவையும் கிடைக்கும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 5 கைப்பிடி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்குங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறிக்கிட்டு இருக்குது. நல்லா கைவிடாமல் வணக்கி விடுங்க. ஏன்னா கைவிட்டு இருந்தோம்னா கருகிடும். கருகுனா டேஸ்ட் மாறிடும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொன்னிறமாக இருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அதே எண்ணெயிலேயும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கிறோம். இது நல்லா வணங்கினதும் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொன்னிறமாக, அந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துருங்க. நல்லா வணக்கி விடுங்க. இதை தண்ணியே சேர்த்துடாதீங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வணக்கி விடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. 2 டம்ளர் ஒரு 200 ml மட்டும் ஊற்றுங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் கொதி வரட்டும். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்கிறேங்க. இந்த அளவுக்கு கீரல் போட்டு முட்டையை அதோடு சேர்த்துருங்க. 10 நிமிஷம் வந்து கொதி வரட்டும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் முட்டையை போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக வரட்டும். இப்போவே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகணும். இந்த அளவுக்கு ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம முந்திரி பருப்பும் தயிரும் போட்டிருக்கிறதுனால முட்டை குழம்பு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் தேங்காய் இல்லாமல் இந்த 2ஐயும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா